அம்மா கதையை பார்த்தோம். அத காசுல இருந்த பண்ணுதான் கண்டபடியா கேள்வி கேட்டு பிரச்சனை உண்டாக்கி கதை மீறி போயிட்டாங்க. நாட்டுல இருக்கிற இளவரசியாவது கொஞ்சம் மரியாதை வச்சு பேசணும்னு பார்த்தா அவங்க என்னன்னா பீஸ்வரத்தையே சபை போட்டு போட்டாங்களே. ஐயா இதெல்லாம் கதைக்கு ஆகுமா? பெண்ணுன்னா எப்படி இருக்கு நம்ம சாஸ்திரம் சொல்லுது தெரியுமா? பெண்ணு எப்படி இருக்கணும்? ஆகிய 4 குணங்களை கொண்டு தாய் உள்ளத்துடன் சிறந்த பதிபக்தியோட இருக்கணும்னு நம்ம சாஸ்திரம் சொல்லுதானே. அப்படி வந்து நம்ம நலாயணி கதை இப்ப பார்க்க போறோம். என்ன நலாயணி கதையா? எனக்கு தெரியும்ல. தெரியுமா? இந்த கடைசியில கூட புருஷனை தூக்கிட்டு போறாங்களே அந்த அம்மா கதை தானே. அண்ணே எனக்கு தெரியுமா? அது எல்லாருக்கும் தெரியும். உனக்கு தெரியும், எனக்கு தெரியும். புலன் தலையா இப்படி வா. ஒண்ணு செய்கிறாங்க கொஞ்சம் தெரியுமா? என்னன்னு எனக்கு மந்திரம் எல்லாம் தெரியும். அண்ணா என்ன பண்றீங்க? என்ன நிக்கிறவங்கள நிக்க வைப்பேன், நடக்கிறவங்கள நடக்க வைப்பேன், ஓடுறவங்கள ஓட வைப்பேன். கதைக்குள்ள பூந்து குழப்பு மாட்ட உடனே கை கால அப்படியே கட்டி வைப்பேன். சாமாத்தியமா கட்டின பாருங்க. நான் வாயில கை வச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 2 முறை சொல்லுவேன். தவறிக்கு 1 முறை சொல்லிட்டேன். இன்னொரு முறை நான் எப்ப மகாஜனங்களே நம்ம கதைக்கு வருவோம்ப்பா. மகாஜனங்களே முந்தி முதலாக இப்பொழுது மவுக்கல் ரிஷியானவர் ஆசிரமம் வரும் விதம் காண்க. இறைவனை வணங்கும் நேரமாகிவிட்டது. நலாயினியை காணவில்லையே. நலாயினி நலாயினி இதை வணங்கிட்டேன். என்ன இவரா? கதக்காரரே இப்படி வாரம். ஏமா கதைய ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை ஓட்டுமா? இங்க பாருங்க, இங்க பாருங்க. இவர் ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாரு. இவரோடு யார் வாதம் பண்ண முடியும்? அதுக்காக இப்ப என்னமா செய்யலாங்க? கடைசியில தூக்கிட்டு போற காட்சியில கோடையில தூக்கிட்டு போற காட்சியில இவன் முனிவரை வேஷம் போட்டா நான் ஏன் செய்ய மாட்டேன். ஆளை மாத்துங்க. தூக்கி முடியாது. என்னால முடியாது. முதல்லயே நான் கேட்டேன் யாரு நலாயணி வேஷம் போட போறாங்கன்னு கேட்டேன். அப்ப சொல்ல மறுத்துட்டீங்க. இப்ப பாத்தீங்களா அந்த அம்மா என்ன குண்டுன்னு சொல்லாம சொல்லி காட்டுறாங்க. இவங்க போடலாம் நான் முனிவர் வேஷம் எனக்கு தலைவிதியா யார்? வேற யாருன்னா பாத்துக்க. அவர்தான் காலம் வாட்டாரு. கொஞ்ச நேரம் இரு, நான் நல்ல ஒரு சாமியாரை பார்த்து கொண்டாடுறேன். ஐயோ நான் டெல்லியில வந்து நான் எங்கம்மா போய் தேடுவோம் சாமியாருக்கு? யாரு இருக்கிறாங்களோ எப்படியாவது போய் சம்பாதிச்சு பிடிச்சாங்க மொழி மானத்தை காப்பாத்தணுமே. நீங்க நீ யாரு எவருமே எனக்கு தெரியல. திடீர்னு வந்த மானத்தை காப்பாத்துன்ற என்ன விஷயம்? ஜாதிக்காரதான். நான் கூட ஒரு நாடக கம்பெனி வச்சிருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ஒரு முனிவர் வேஷம் போறது திடீர்னு வரல. அதனால எப்படியாவது அந்த வேஷத்தை நீங்க சரி பண்ணி ஆடிட்டீங்கன்னா போதும். ஐயோ இன்னொரு இடத்துல வச்சுக்கிட்டோமோ நம்மளால முடியாதுப்பா. சாமியார் எவ்வளவு எக்கச்சக்கமான கூட்டம் கூடி போச்சு. கொஞ்ச நேரத்துல நாடக ஆரம்பிக்கல கல் எடுத்து எரிஞ்சிருவாங்க. முனிவர் வேஷம் சொன்னீங்க. அது என்ன வேஷம்? மவுக்கல் ரிஷியானவர். ஐயோ இந்த கை காலம் சீழ் ஒழுமை எப்போ கையா நினைக்காதீங்க, காலா நினைச்சு கூப்பிடுறேன். உங்களுக்கு இந்த கை இப்படி வேஷம் ஆடும் போது இதை அப்படி அடிச்சுன்னா நான் சொல்லி விடுறேன். கவலைப்படுறேன். எப்போ என்னால முடியாது. ஆமா நீங்க எத்தனை மணிக்கு போனோம்? சரியா 12 மணிக்கெல்லாம் போகணும். கார் வச்சுட்டு போகிறேன். பேசுற பணத்துக்கு மேல ஒரு 1000 500 போட்டு தரேன். என் வேலையை மானத்தை காப்பாத்து.
இன்னைக்கு நறுமணம் அத சொல்லவா உன்ன நான் இங்க கூப்பிட்டேன். நீங்க பெரிய மேதை பத்தி சொல்ல முடியுமா? நான் இருந்தாலும் நலாயம்மா உங்களுக்கு கீழே தானே இருந்தாலும் பாருங்க நம்ம நலாயம்மாவோட பொறுமை இருக்கு. அது இந்த பூமியை காத்து ரொம்ப பெருசுங்க. பொறுமை 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 எருமை. அந்த பொறுமையினால்தானே அவனுக்கு பேரும் புகழும். அந்த பொறுமை எந்த எல்லை வரைக்கும் போகுதுன்னு பாக்குறேன். போய் நலாயி அழைச்சிக்குவோம். அப்படியே அழைப்பேங்க. வெள்ளை தாமரை பூவில் இருப்பார் என் தந்தை மனம் பிடித்த நாள் முதலாக ஒரு பெண் கணவனுக்கு செய்யும் எல்லா பணிவிடைகளையும் செவ்வன செய்து வருகிறேன். கல்லானாலும் கணவன், உள்ளானாலும் புருஷன் என்று கணவனே கண்கண்ட தெய்வமாக வணங்கி வருகிறேன். பெண்கள் நாட்டில் எப்படிலாம் இருக்க வேண்டும் என்று நாம் சாஸ்திரங்கள் சொல்லுகிறது தெரியுமா? சொன்னாதானமா தெரியும். சொல்லுங்க சொல்லுங்க. தொட்டு தாலி கட்டியவர், தொட்டு தாலி கட்டியவர் கண்ணாக இருந்தாலும் பெண்கள் எல்லாம் கட்டுப்பட்டு ஆகணுமே, கண்ணியமா வாழணுமே. கணவருக்கு பின்தூக்கி முன்னெடுத்து, பின்தூக்கி முன்னெடுத்து பிள்ளைகளுடன் மகிழ்ந்து இல்லற நடத்தணுமே, இந்த முடன் வாழணுமே.
தண்ணீர் கொடுத்தாலே போதும். சற்று கலக்காத வேண்டும். என் கால்களை பிடித்து விடு. பணிபடியே செய்ய தெரியாதா? ஈர கைகளோடு நான் கால்களை பிடித்து விடு. போய் விசிறி எடுத்து வந்து வீட்டு விடு. கொண்டு வர வாழைப்பழத்தை மட்டும் தூக்கியானா? போதும் உன் படிவிடு. அறியாம நடந்திருக்கிறது என்னை மன்னிக்க வேண்டும். போய் குடிப்பதற்கு ஏதாவது குளித்த போர் கொடுப்போம். எடுத்துக்கொண்டு வருகிறேன். ஒழிக்கிறீங்க பொறுப்பை அசைக்க முடியல உங்களால. இத சொல்லவா இங்க வந்து இப்பொழுது பார் என்ன செய்ய போகிறேன். புத்திர ஒண்ணும் பண்ணல. இனிமே அம்மா பொறுமையில பாருங்க. பொறுத்திருந்து பார். என்ன பொறுக்கிறதோ என் தவ வலிமையால் உருவம் மாறி குஷ்டராகியால் அருமையால் இருக்க போகிறேன். என்ன பண்ண போறேன்? என்ன செய்கிறான் என்று பார்க்கிறேன். இப்படிதான் சோதிக்க போறீங்களா? பாவம் அந்த அம்மா என்னாலேயே சகிக்க முடியல. அந்த அம்மா எப்படி சகிக்க போறாங்களோ அது அம்மா வராங்க. சுவாமி சுவாமி ஐயா நான் ஐயா நான் என் சுவாமி தேடி வந்தேன். மூக்குல பஞ்சு ஜாஸ்தி இருக்கீங்களா? எந்த நேரல கொமட்டல என்ன கிட்ட எப்படிமா கழிவா பேசுறீங்க? ஐயோ பாவம், ஒரு நோயாளி பார்த்து இப்படியா பேசுவதே? ஒரு நோயா இருந்தா பரவாயில்ல, உடம்பு பூரா நோயா. நலாயினி எனக்கு தெரியவில்லை. நான் தான் மாட்கள் நெறிச்சி. சுவாமி நீங்களா? சுவாமி ஏன் இப்படி ஆடுறீர்கள்? என்ன ஆயிற்று உங்களுக்கு? எப்படி நேர்ந்தது என்றே தெரியவில்லை. நலாயினி தெரியவில்லையா? நலாயினி சுவாமி இந்த புண்ணெல்லாம் எரிகிறது. கொஞ்சம் மருந்து கொண்டு வந்து தடையிடு. இதை கொண்டு வரீங்க சுவாமி. நல்லா புரியலையா? தெரியாது. தங்களுக்கு வலிக்காம படிக்க இந்த மயிலின் நிறகால் மெதுவாக மருந்து தடவி விடுகிறேன். முன்னா செய்த பாடியோ என்ன செய்வோமே சுவாமி. அம்மா கசாம விட்டுட்டு உங்க நாட்டுக்கே போங்கம்மா. என்ன சொன்ன? அவர் என்ன செய்தார்? அவர் தான் என் தெய்வம். அவரை விட்டு நான் போவதா? தற்காத்து தற்கொண்டால் பேணி தகைச்சார்ந்த சொற்காத்து சோறுவிழாய் பெண் என்பதுக்கேற்ற வாழ்ந்து வருகிறேன். அவர் என்னை ஆழித்தாலும் Yeah.
குழந்தை தம்பி பத்தினி பொறுமச்சாலி மெச்சுவாங்களோ கட்டி எனக்கு யார் இருக்கிறாரோ சுவாமி அழைத்தாலும் நீங்கள் தானே சுவாமி அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா அம்மா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா கொடுங்கம்மா இங்க வாமா கொஞ்சோடு தாங்க இருக்கு ரசம் கொஞ்சம் இருக்குது வாங்கிட்டு போய் சாப்பிடுமா கூட்ட வச்சு சாப்பிடுமா சாப்பிடுமா பாவம் போயிட்டு அவர்கள் கொடுத்தது தானே வாங்கி கொண்டு வர முடியும் ஒரு மீன் மீன் குழம்பா முட்டை வாங்க சொல்லாத கூட்டிய எனக்கு இது ஒண்ணும் வேணாப்போ குடிக்க வேற ஏதாவது கொண்டு வா இது கொண்டு வரீங்க சகிப்பு தன்மையும் நம்ம ஆசிரமத்த மக்கள் எல்லாம் ரொம்ப புகழ்ச்சியா பெருமையா பேசிக்கிறாங்க செய்யற படுகொலை பற்றி இப்ப நான் வைக்க போற சோதனையில நல்லா நீ நிச்சயம் பொறுமை இழந்துருவா எனக்கு என்ன பரவாயில்ல என் புத்தி காட்டல பாரு 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 அம்மா வரல அடுத்த வருஷம் சுவாமி நான் பழக்கா எனக்கு அதெல்லாம் வேண்டாம் என்ன ஒரு காட்சி அப்படி வாங்க போகலாம் அழகு ஆசைக்கு தானே அழைக்க போகிறேன் என்னால அவ்வளவு தூரம் நடக்க வர முடியாது எப்படி நினைச்சிட்டு போக நான் முடியாவிட்டால் என் தோளின் மீது ஏறிக்கொள்ளுங்கள் நான் நோக்கி செல்லுகிறேன் என்னாகிய உன் தோளில் நான் ஏன் எமர்ந்து வருவதா வேறு மார்க்கம் இருந்தால் சொல் இப்படி செய்கிறேன் எப்படி சுவாமி அன்ன பூவியும் பூக்களும் நிறைந்த
பாருங்க. ஆமா நல்லா பாருங்க. கொஞ்சம் அமைதியா பாருங்க. வண்டி ஆச்சுடா நல்லா வந்துட்டு நல்லா வரவேற்புங்க. சாப்பாடு தான் நாட்டி ஆள போறீங்க யாரு குட்டிங்களா குட்டிங்க ஆரம்பிங்க குட்டிங்களா Thank you.
பேசிய தாசி வீட்டிற்கே போகலாம். வேண்டாம், எந்த தாசி வீட்டுக்கும் போக வேண்டாம். இதற்கு மேலும் நான் உன்னை சோதிக்க விரும்பவில்லை. சோதித்தீர்களா? சோதனையா? ஏன் சுவாமி? ஆசிரமவாசிகள் அனைவரும் உன்னை பற்றியே புகழ்ந்து பேசுகிறார்கள். நான் பெரிய ரிஷி, மா மேதை. ஆனால் என்னை பற்றி யாரும் புகழ்ந்து பேசுவதே இல்லை. என்னை புகழ்ந்து பேசினால் தங்களுக்கு பெருமைதானே? அது தவறு எதுவில்லையே. நான் முக்காலமும் உணர்ந்தவன், வேதங்களை கற்றவன். ஆனால் நீயோ அறிவிலி. எல்லாம் உணர்ந்த அறிந்த உன்னை அல்லவா உன் பொறுமை பற்றி அல்லவா புகழ்ந்து பேசுகிறார்கள். சாமி, பெண்மை எல்லாம் உலகேது. அந்த உண்மையை உண்டனைக்கு முறை பெறி போது பெண்மை எல்லாம் உலகேது. அந்த உண்மையை உண்டனைக்கு முறை பெறி போது பெண்மை இல்லாமல் உலகேது. அந்த உண்மையை உண்டனைக்கு முறை பெறி போது பெண்மை எல்லாம் உலகேது. தன்மையா இருந்துட்டு கற்றவள் பிறந்தா தர்ம கல்வியார செய்ய பிறந்தா. அது தங்களுக்கு பெருமைதானே? தவறு வந்து இல்லையே. ஆணைக்கு பெண் எப்போதும் அடங்கியே இருக்க வேண்டும். என்னை விடுத்து உன்னை புகழ்வதா? அதனால் பொறுமை இழந்தேன். பொறுமை எல்லை எதுவரை என்று சோதிப்பதற்கே இப்படி செய்தேன். சுவாமி, தங்களிடம் ஒரு கேள்வி. என்ன? பெண்ணுக்கு சம உரிமை காட்டவே ஈசன் பார்வதிக்கு சரி பாதியால் கொடுத்தான் இருக்கிறார்களே, அதை தாங்கள் அறியவில்லையா? வேதங்களை முற்றுமாக உணரவில்லை என்று சுட்டி காட்டுகிறாயா? சுட்டி காட்டுதான் பேசுகிறேன். வேதங்களை கற்றவரா இருந்தா பெண்ணாகிய என்னை இப்படி சோதித்திருக்கிறாளா? என்ன நலாயினி, எனக்கே புத்தி புகட்டுகிறாயா? உன் பேச்சில் பணிவில்லையே. சதாகாலம் தங்களே எதையற்று இருந்தேன். தங்களுக்கே பணி புரிவது பாக்கியம் என்று இருந்த என்னை ஓட ஓட விரட்டி அடித்ததை நினைத்தார். என் மன வேதபுரம் சாமி, என்னை எதிர்த்தா பேசுகிறாய். குற்றமுள்ள நெஞ்சுதான் குறுக்கு முன்னது சொல்ல உங்களுக்கே கொள்ளாது. இத்தனை நாளாக நான் ஒரு பெண் என்று தானே நினைத்தேன். என சோதித்தீர்கள். பிறந்த வீட்டில் மறந்து தங்களே கதி என்னை பணி புரிந்து வந்தேன். அறிவியாக மாறிய போது அது வருத்தாமல உரையில சுமந்து சென்றேன். பெண்கள் தான் அவள் மட்டுமாப்பட்டது. சதாகாலம் எரியும் அடுப்புக்கு முன்னால் என்று மனச உடம்பு எரிய போட்ட இந்த பெண் ஜென்மத்தை கிள்ளுகிறேன். நீங்க இந்த வேலையெல்லாம் பொம்மம்மா சுற்றி சுற்றி வந்து செய்தே. எதைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு சின்ன வேலை செய்திருக்கிறீங்களா? இதுவரை நீயும் சாப்பிட்டாரா என்று நீ எப்படி வந்த? உன்னை கை
friends, and thank you very much for showing us the way, the total reversal and the reservation of 4 amongst these many. I hope that we don't only talk about it and really do it as you are doing it. And I will request, therefore, to present these flowers on behalf of we men, and M.K. Raina is requested to come therefore and present these flowers to the director in charge of the group, who is requested to come on stage with the and if you want to say something also. R.E. Venkateshan, the director and set designer of the play. Now I will request Anamika Haksar to present these flowers to others, also to see what simplicity in theatre can do. Shenbagavalli, Malini, Muniyamma, S. Tamilarashi, Kaniyamma, Muniyamma, Chandra, Kasturi, Usharani, Saraswati, Andal, N. Tamilarashi, Rupavati, Karthikeyan on lights. Where is it? The musicians, Babu, Chokkalingam, Tangaraj has also composed many of the songs. Thank you, friends, for your warm welcome and your appreciation, which makes us very happy. This group of professional women artists who have used this occasion to come together